என் தங்கப்பிள்ளையே, அதிர்ஷ்ட செய்தியோடு இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றாள். நாளைய தினம் 3 பெண்களினுடைய வருகை உன் இல்லத்தில் இருக்கப் போகின்றது. என் குழந்தையே, இந்த 3 பேரினுடைய வருகையும் காலை ஒருவர், மதியம் ஒருவர், மாலை நேரத்தில் ஒருவர் என்று பிரித்து வரப்போகின்றார்கள். இவர்கள் யார்? இவர்கள் வந்து உன் இல்லத்தில் என்ன செய்ய போகிறார்கள்? இந்த பெண்கள் வந்தால் உன் வீட்டில் என்ன நடக்கும்? ஏதேனும் கலகம் நடக்குமா அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் நடக்குமா என்பதனை நீ இப்பொழுதே என் மூலமாக தெரிந்து கொள். புதிதாக யாரும் வரப்போவதில்லை அல்லவா? ஏற்கனவே உனக்கு நன்கு அறிமுகமானவர்கள்தான் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, உன் இல்லத்திற்கு வரக்கூடிய இவர்களை நீ யாரென்று தெரிந்து கொண்டாயானால் நாளை இவர்களின் வருகையை நீ நிச்சயமாக எதிர்பார்த்து நிற்பாய் அல்லவா? வரவேண்டும் என்று முடிவெடுத்து விட்டதை தெரிந்து கொண்டுதான் உன்னிடத்தில் உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எந்த நடந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாயோ அவை அத்தனையிலும் இந்த வராகி முன்னின்று உனக்கு அதனை நடத்தி கொடுப்பது போல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சற்று கவனமாக கேள். இதற்கு முன்பாக இந்த 3 பெண்களும் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாளைய தினம் காயத்ரி ஜபம் சொல்லக்கூடிய ஒரு நாள். என் குழந்தையே, பொதுவாகவே ஆவணி அவிட்டத்தில் பூணூல் அணிந்து கொண்டவர்கள் மறுநாள் அத்தனை பேரும் சேர்ந்து ஜபத்தை உச்சரிப்பது சிறப்பான விஷயம் அல்லவா? ஆனால் அதை அவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நீ செய்யக்கூடிய காயத்ரி ஜபமானது, நீ சொல்லக்கூடிய காயத்ரி ஜபமானது உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தும். என் குழந்தையே, மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் என பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட வார்த்தையிலேயே காயத்ரி மந்திரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எத்தனை மகத்துவம் வாய்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். காயத்ரி மந்திரத்தை சூரிய உதயத்திற்கு முன், சூரியன் உச்சிக்கு வரும் நேரம், சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் என ஒரு நாளைக்கு 3 வேளை 108 முறை பாராயணம் செய்யலாம். காயத்ரி மந்திரத்தை பொருளறிந்து மிகவும் நிதானமாக சுத்தமான இடத்தில் அமர்ந்து சொல்ல வேண்டும். காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு அதை உச்சரிக்க துவங்கிய நிமிடத்திலிருந்தே நல்பண்புகள் அதிகரிக்க துவங்கிவிடும். வாக்கு பலிதம், புகழ், செல்வம், நன்மைகள் ஆகியவை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். என் குழந்தையே, இந்துக்களினுடைய மிகவும் புனிதமான ஒரு நாள் காயத்ரி ஜபத்தை சொல்லக்கூடிய ஒரு நாள். பொதுவாக காயத்ரி ஜபமானது பௌர்ணமிக்கு அடுத்த நாள்தான் வரும். இந்த ஆண்டு உனக்கு அப்படியே கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, காயத்ரி ஜப பாராயணத்தை காயத்ரி ஜப சங்கல்பம் என்று சொல்வதுண்டு. ஆவணி அவிட்டத்தன்று பூணூல் மாற்றிக்கொள்ளும் பிராமணர்கள் மறுநாள் காயத்ரி ஜபம் அன்று கூட்டாக சேர்ந்து அதனை செய்வார்கள். 108 அல்லது 1008 என்ற எண்ணிக்கையில் காயத்ரி ஜபம் பாராயணம் செய்யப்படும். ஆவணி அவிட்டமானது உபகர்மாவை தொடர்ந்து காயத்ரி ஜபம் செய்தது மிக முக்கியமான ஒரு சடங்காக கருதப்படுகின்றது. காயத்ரி மந்திரம் என்பது சூரிய பகவானுக்கும் காயத்ரி மாதாவிற்கும் உரிய மந்திரமாகும். காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வருபவர்களுக்கு அனைத்து பாவங்கள், துன்பங்கள், தடைகள் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு விடுவார்கள். மந்திரத்தில் தலையாய மந்திரமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகவும் கருதப்படுவதுதான் இந்த காயத்ரி மந்திரம். காயத்ரி ஜபத்தன்று கோவிலுக்கு சென்று வழிபடுவது, புனித நீராடுவது, காயத்ரி மந்திரம் ஜபிப்பது ஆகியன அளவில்லாத புண்ணிய பலன்களை இங்கு ஒவ்வொருவருக்கும் பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காயத்ரி தேவியை வேத மாதா என்றும் இவரே வேதங்கள் அனைத்தையும் தோற்றுவித்தவர் என்றும் புராணங்கள் சொல்லப்படுகின்றதல்லவா? பசுமாட்டில் இருந்து தோன்றிய காயத்ரி மாதா பிரம்மாவினுடைய துணைவியாவார். என் குழந்தையே, அப்படியானால் அம்மா சொல்ல வந்த விஷயம் இப்பொழுது மெதுவாக உனக்கு தட்டுப்பட்டிருக்கும். காயத்ரி ஜபம் நாளைய தினம் சொல்லக்கூடிய நாள். அப்படியானால் பிரம்மாவினுடைய துணையாக இருக்கக்கூடியவர் அல்லவா? என் குழந்தையே,
அப்படியானால் நாளைய தினம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு பேரதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது மனதிற்குள் தெய்வத்தை நம்புகின்ற வேளையில் மட்டுமே அதை செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது உனக்கு பலன்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதில்தான் நான் சொன்ன சூட்சமம் அடங்கி இருக்கின்றது. 3 பேர் 3 பெண்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா? அது இந்த காயத்ரி ஜபத்தை நீ காலையில் உச்சரிக்கும் பொழுது ஒரு பெண்ணும், மதியம் உச்சரிக்கும் பொழுது ஒரு பெண்ணும், மாலை உச்சரிக்கும் பொழுது ஒரு பெண்ணும் அதற்காக வருகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலையில் காயத்ரியாகவும், பகலில் சாவித்திரியாகவும், மாலையில் சரஸ்வதி தேவியாகவும் இந்த மந்திரம் ஜபிக்கப்படும். 3 வேளையில் ஒவ்வொருவராக நினைத்து அந்த நேரத்தில் இந்த மந்திரமானது ஜபிக்கப்படுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காயத்ரி மந்திரம் ஜபித்த பிறகுதான் மற்ற மந்திரங்களை சொல்ல வேண்டும். மந்திர வழிபாட்டில் முதல் இடம் காயத்ரி மந்திரத்திற்குத்தான் உண்டு என்பதனை மறந்துவிடக்கூடாது. இதுதான் முதன்மையான மந்திரம். வேறு எத்தனை மந்திரங்கள் வந்திருந்தாலும் அத்தனைக்கும் முதன்மையானது இந்த காயத்ரி மந்திரம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, காயத்ரி மந்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? வேத மாதாவே, எங்கள் மனங்கள் இருளால் நிரம்பி இருக்கின்றது. அந்த இருளை எங்களிடத்தில் இருந்து எடுத்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருந்து ஞான ஒளியை சுடர்விட செய்ய வேண்டும் என்றுதான் அந்த நேரத்தில் நீ அவர்களிடத்தில் கேட்பதாக இருக்கும். வேறு எந்த விஷயத்திலும் உனக்கு சோதனைகள் இல்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ரிக்வேதத்தில் முதலில் குறிப்பிடப்படும் மந்திரம் காயத்ரி மந்திரம்தான். இந்த மந்திரமானது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. காயத்ரி மந்திரம் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சுத்தம் செய்கிறது. மனத்தெளிவையும் மன அமைதியையும் தருகிறது. தன்னையும் வெளி உலகையும் உணரக்கூடிய ஞானத்தை கொடுக்கின்றது. உண்மையான பக்தி மற்றும் அர்ப்பணிப்போடு ஜபிப்பவர்களினுடைய மனதை காயத்ரி மந்திரமானது தூய்மைப்படுத்துகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மிக புனிதமான மந்திரமாக கருதப்படக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக உச்சரிக்கலாம். காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய மனதும் முதலில் அமைதியடையும். முதலில் அமைதி அடைந்தாலே நீ தெரிந்து கொள்ளலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நோக்கிய இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று. என் குழந்தையே, எப்பொழுதுமே காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உதடுகள், மூக்கு, தொண்டை ஆகியவற்றில் இருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வலைகள் உடலில் மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்களின் சுரப்பையை தூண்டுகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதனால் வேறென்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்று உன் அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன். கற்றல் திறன் அதிகரிக்கின்றது. மனம் ஒருநிலைப்படுதல் ஆகிய ஆற்றல்களை இந்த மந்திரம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றது. இது உடலில் உள்ள சக்கரங்களை சீராக இயங்க வைக்கிறது. பணம் ஒருமுகப்படுத்தப்படுவதை அறிமுகப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கவலை, மன அழுத்தம் ஆகியவற்றை போக்கும் இன்றைய இயந்திர உலகிற்கு இது மிக அவசியமான ஒன்று அல்லவா? உடலில் உள்ள செல்களை எல்லாம் தூண்டி மனதை தெளிவாக செயல்பட வைக்கிறது. எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லாம் எதிர்மறையான விஷயங்களை அவர்களுக்குள் இருந்து வெளியே எடுத்து நேர்மறையான விஷயங்களை கொடுக்கிறது. என் குழந்தையே, எப்பொழுதும் காயத்ரி மந்திரம் ஜெயிப்பதற்கு முன் பிராணயாமம் செய்ய வேண்டும் என சொல்வார்கள். இது சுவாசத்தை கட்டுப்படுத்தி நுரையீரலினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கச் செய்யும். மூச்சை நன்கு உள்ளிழுத்து வெளியிடுவதனால் சுவாச பிரச்சனைகள் எல்லாமும் குணமடைந்து விடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காயத்ரி மந்திரம் வேதங்களுக்கெல்லாம் முதன்மையான மந்திரம் அல்லவா? இதனை நாம் உச்சரிப்பதும் சரி, மனதிற்குள் அதை எண்ணுவதும் சரி, இது அத்தனை சக்தி வாய்ந்தது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
எதையும் விளையாட்டாகவும் கேலி கூத்தாகவும் எடுத்து கொள்ளக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கச் செய்யக்கூடிய சக்தி இதற்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக என்றும் உன்னை காக்க உன் வராகி நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வது நியாயம்தானே? என் குழந்தை, கற்றல் திறன், மனம் ஒருநிலைப்படுதல் என்பது எவ்வளவு முக்கியம். இந்த வாழ்க்கையில் இதற்காகத்தானே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இதற்காகத்தானே நாம் ஒவ்வொரு போராட்டங்களிலும் சரியானபடி போராட வேண்டும். வாழ்க்கையில் நினைத்த வெற்றியை அடைய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் சரியாக இருக்கும் பொழுது, அந்த இடத்தில் உனக்கு வேண்டியதை நீ நிச்சயமாக சொல்லி கொண்டிருந்தால் அது போதும். உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி மன வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடப்பதை உணர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவானாலும் சரி, உன் அம்மா சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற தீய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மீட்டெடுக்கப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொன்னது போல வேதங்களுக்கெல்லாம் முதன்மையான விஷயமாக இருக்கக்கூடிய இந்த காயத்ரி மந்திரம் உன் வாழ்க்கையில் நீ சொல்ல சொல்ல அது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய். நமக்கு தரக்கூடியது யார் என்பதனை புரிந்துதான் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் எடுக்கின்ற முடிவுகள் அதிகமாக இருக்கின்றது. நாம் எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். சரி, இவ்வளவையும் சொன்ன அம்மா அந்த காயத்ரி மந்திரத்தை நமக்கு சொல்லிவிடாமல் போய்விட்டாளே என்று யோசிக்கிறாயா? நிச்சயமாக அதை நான் சொல்லாமல் போய்விடுவேனா? இதோ அந்த மந்திரத்தை நான் சொல்கின்றேன். ஓம் பூர் புவ சுவ தத் சபிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத். என் குழந்தையே, இதில் ஓம் என்பது பிரபஞ்சத்தின் புனிதமான ஒளி. பூர் புவஸ்வகா என்பது 3 உலகங்களையும் குறிக்கிறது. தத் சதுவிர் வரேண்யம் என்பது அந்த சூரியனின் புனித ஒளியை குறிக்கிறது. பர்கோ தேவஸ்ய தீமகி என்பது அந்த ஒளியை நம் தியானிக்கிறோம் என்பது பொருள். தியோ யோன பிரச்சோதயாத் என்பது அந்த ஒளி நம்முடைய அறிவை மேம்படுத்தும் என்பது பொருள். அதாவது என் குழந்தையே, காயத்ரி மந்திரம் சூரிய பகவானுக்கும் காயத்ரி தேவிக்கும் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? சூரிய பகவானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மந்திரம் இது. இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் மன அமைதி, ஞானம், நல்லொழுக்கம் கிடைக்கும் என்பது உண்மை. பலரும் இந்த மந்திரத்தை தியானம் மற்றும் வழிபாட்டிற்காக பயன்படுத்துகிறார்கள். சரியாக இதனை செய்து இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நாளைய தினம் மட்டுமே என்ற அர்த்தம் கிடையாது. நீ இன்று உன்னுடைய நாட்காட்டியை எடுத்து பார்த்தால் அதில் எழுதியிருக்கும் நாளைய தினம் காயத்ரி ஜபம் என்று. அதாவது ஆவணி அவிட்டம் இன்று வந்ததனால் நாளைய தினம் காயத்ரி ஜபம் சொல்ல வேண்டும் என்பது. ஆனால் எல்லா நாட்களிலும் காயத்ரி ஜபத்தை சொல்லலாம். எல்லா நாட்களிலும் காயத்ரி ஜபத்தை 3 வேளைகளிலும் சொல்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் விரைவாகவே அடுத்த நிலைக்கு செல்வார்கள். விரைவாகவே அடுத்தது என்னவென்று உணர்ந்து கொள்வார்கள். எல்லாமும் அவர்களுக்கு விரைவாகவே இந்த வாழ்க்கையை என்னவென்று புரிய வைக்கும் என்பதனை மறந்து விடாது. அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு தேவையில்லாததாக கூட இருக்கலாம். ஆனால் எங்கோ ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையில் இது தேவைப்படும். அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை அடைவதற்கு தயாராக இருக்கலாம். அதுபோலத்தான் மந்திரத்தை 3 நேரம் சொல்லும் பொழுது, காயத்ரி தேவியை மனதார நினைத்து கொள்ளும் பொழுது, என் குழந்தையே, நிச்சயமாக நீ நல்லருளை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொன்னது போல 3 வேளைகளிலும் அவர் 3 விதமாக உன் மனதிற்குள் எண்ணங்களை கொண்டு வருகின்றார். காலையில் காயத்ரி தாயாகவும், பகலில் சாவித்திரியாகவும், மாலையில் சரஸ்வதியாகவும் நினைத்து அவர்களை இந்த மந்திரத்தை நீ ஜபிக்கும் பொழுது
நிச்சயமாக உனக்கு மேலும் பல உண்மைகள் நடக்கும். உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும். எக்காரணம் கொண்டும் இதனை நீ விட்டுவிடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.